ஒரு ஸ்டார்டன் ஸ்டேஜில் எனக்கு பரியாசம் பண்ணுறது என்னுடைய வேக்குவத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்காக நான் உபயோகப்படுத்துறதா மாறிச்சு. At one stage, I burst out. I locked my room and shouted, why there is no peace? அப்படி இருக்கும்போது ஒரு 20 minutes ஃபில்மை என்னுடைய ரூமில் ஆண்டவர் காட்டுறார். என்னுடைய மைண்ட் எவ்வளோ கருப்டாக இருக்குங்கிறத காட்டுறார். That made me to be angry with that person. என்னையே நான் ரொம்ப கோபத்தோடு பார்த்தேன்னா ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் மை செல்ஃப். ஏன்னா இத்தனை ஸ்டேட் இருக்கும்போது ஒய் பீகார் அந்த மிஷனரிஸ்க்காக அல்லது அன்ரீச்ட் பீப்புளுக்காக வேர் தெர் இஸ் நோபடிங்கிற அந்த பாடன் அழுத்தி சொல்லிய நான் மிஷனரியாக போய் நான் அங்கே இருக்க போகிறேங்கிற அந்த தாட்டில் முதல்ல வரல. எனக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தானே ஒருவேளை போயிருக்க மாட்டேன். எனக்கு கிரிட்டிசிசத்தில் ரொம்ப என்னை பாதித்தது அல்லது பாதிக்கக்கூடியது ஒன்று. ஐ வாண்ட் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட் பர்சன், very open and very honest and genuine. இதான் என் சொத்தே. இதைய கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் எனக்கு தாங்க முடியாத கிரிட்டிசிசமாக இருக்கும். that made me cry many times. நான் கேஸ்ட் சப்போர்ட்னா கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆன ஆள். வாட் இஸ் their பேக்ரவுண்ட், வாட் இஸ் their எக்கனாமிக்கல் கண்டிஷனுங்கிற வார்த்தையை நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய 4 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நம்ம கேஸ்டிசத்தை அப்படியே கல்ச்சருக்குள்ளே நுழைச்சி நம்முடைய சொசைட்டிகளை நுழைச்சி நம்ம இன்னும் ரட்சிக்கப்பட்ட ஹிந்து. Hello everyone, welcome to the Encounter podcast. I'm your host Joyce Flower. So, இன்னைக்கு நம்மளோட first episodeக்கு we truly have a very special guest with us. இந்த ஒரு மனுஷனோட obedience has changed a lot of people. Generations வந்து மாத்திருக்கு. So we have brother Augustine Jebakumar with us, founder GEMS Bihar. Thank you so much uncle for joining us today. It's a privilege, ma. So also we have 3 other friends of mine who's joined us today. So Joanna, Jude and Sam, welcome to the Encounter guys. It's such a great privilege to have you all with us today. Thank you. So without any further ado, let's dive into the topics. Uncle, இன்னைக்கு ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை சுற்றி there's so many noises uncle. எதை கேட்கணும் அப்படின்றது தெரியல, அவங்களுக்கு என்ன பர்பஸ் அவங்க வாழ்க்கையில் அப்படின்றது தெரியல. ஸோ தே வெரி கன்ஃபியூஸ்ட். இப்போ ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூல் முடிச்சா அடுத்தது காலேஜ். ஸோ காலேஜில் என்ன டிகிரி படிக்க போகிறோம் அப்படின்ற போது அங்கே பார்த்தீங்கன்னா there's one big confusion. வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க, வெளியில் ஒன்று சொல்கிறாங்க, சர்ச் பாஸ்டர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ லைக் டூ மெனி கன்ஃபியூஷன்ஸ். காலேஜ் முடிச்சா அடுத்தது என்ன, ஒர்க் போகணுமா, மாஸ்டர்ஸ் போகணுமா, அடுத்தது என்ன பண்ணணும், அகேன் தேர் சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ். அவங்களுக்காக காட் என்ன பர்பஸ், என்ன ஐடென்டிட்டி வச்சிருக்காங்க அதை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அகேன் தேர்ஸ் அ பிக் கன்ஃபியூஷன். உங்களோட வாழ்க்கையில எப்படி அங்கிள் இருந்தது உங்க ஜேர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது? இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ற அன்னைக்கு 53 years of GEMS as we celebrate. So you've come a very long journey. ஸோ இந்த ஜேர்னி முழுதும் காட் இஸ் பின் வித் யூ. ஹீ இஸ் பின் ஸோ ஃபேத்ஃபுல். நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு காட் எவ்வளோ பண்ண முடியுன்றத நாங்கள் உங்களோட வாழ்க்கையை கொண்டு நாங்கள் பார்க்குறோம் அங்கிள். நீங்கள் பண்ண அந்த ஒரே ஒரு ஒபீடியன்ஸ், காட் உங்ககிட்ட ஒன்று சொன்னதை நீங்கள் கேட்டுட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் லீவிங் பிஹைண்ட் யுவர் ஹோம் அண்ட் ஆல் ஆஃப் தட் யூ ஹட் கான் டு பீகார். ஒரு மொழி தெரியாத ஒரு ஊரில் போயிருக்கீங்க. அங்கே போயிட்டு இவ்வளோ கவர்மெண்ட் செய்ய முடியாத விஷயங்கள்ல you've done there with the help of God uncle. So how did you identify your purpose, your calling in life uncle? என்னுடைய கிறிஸ்டியன் பேக்ரவுண்டு நல்ல ஸ்ட்ராங்காக போடப்பட்டிருந்தது உண்மைதான். ஏன்னா நான் எப்பவும் சாதாரணமாக சொல்கிற மாதிரி 3.5 yearsலேருந்து my mother made me to read the Bible, without which I never had my coffee, and she was very strict on that. நான் ஃபர்ஸ்ட் பார்னாக இருந்ததுனால she wanted to make me a model for my sisters. The siblings. So she was using all kinds of methods to make me, mold me. And ஒரு ரிலீஜியஸ் ஃபேமிலிங்கிறதுனால ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. பட் ஒரு வேக்கோமி என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. யூஸ்வலாக நான்
until I had a special encounter with God, I was very jovial with people. எங்கள் அம்மாட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணது என்னன்னா மேக்கிங் த என்வாயர்மெண்ட் ஜாய்ஃபுல். அவங்க பேரே ஜாய் தான், உன் பேர் மாதிரி தான். அதனால யார் இருந்தாலும் சரி, அவங்க ஈவன் டெத் பெட்டில் கூட அவங்க ஜோக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எங்களுக்கு அப்படியே ஒரு பழக்கம் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக என்னைக்கு உள்ள நுழைஞ்சது பரியாசம் பண்ணுறது, யாரையும் பரியாசம் பண்ணுறது, அது அப்படியே இன்பில்ட் ஆகிட்டே வந்துடுச்சு. ஆனால் ரொம்ப நெகட்டிவாக இல்லைன்னா வல்கராக இருக்காது. வல்கராக நாங்கள் பரியாசம் பண்ண மாட்டோம், அவங்களுடைய குறைகளை தான் சொல்லுவோம். பட் அதை கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுறது அந்த மாதிரி காரியத்தில். அதனால என்னை சுற்றி கொஞ்சம் பேர் எப்பவும் இருப்பாங்க. எங்க லாங்குவேஜ்ல அதை ரோஸ்டிங்னு சொல்லுவோம். ஆமாம், அது இந்த நாட்கள் லாங்குவேஜ். அந்த எங்கள் நாட்கள் லாங்குவேஜ் கொஞ்சம் வித்தியாசமான லாங்குவேஜ். ஓகே, அது இன்னைக்கு நிறைய டேர்ம்ஸ் மாறி போச்சுது. ஆனாலும் கூட, அதாவது ஒரு ஸ்டார்டன் ஸ்டேஜில் எனக்கு பரியாசம் பண்ணுறது என்னுடைய வேக்குவத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்காக நான் உபயோகப்படுத்துகிறதா மாறிச்சு. ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட். I got good marks and good testimony among the family people. But நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்குள்ளே இருந்த அந்த வேக்கம் ஒன்று இருக்குது. அதை நான் ஃபில்லப் பண்ணுறதுக்கு மற்றவங்களை அப்படி கொஞ்சம் கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா, அதை வச்சு நிரப்பிடலான்னா அது அந்த நேரம் நான் நின்று இட் வாஸ் வெரி டெம்பரல். அது தட் மேட் மீ டு திங்க் அ லாட். தென் சென்னைக்கு வந்தேன் வேலை பார்க்குறதுக்கு. நல்ல கம்பெனியில், யாரையும் எதிர்பார்க்காத கம்பெனியில். என் கூட படித்தவங்க யாருக்குமே கிடைக்கல, ஆனால் எனக்கு கிடச்சிது. அவங்கெல்லாம் அப்ளை பண்ணாங்க, அவங்க அப்ளை பண்ணன்னு கிடைக்க. நான் அப்ளை பண்ணாமல் இருந்தேன் காலேஜ் டேஸில், ஆனால் எனக்கு கிடச்சிது. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பில் போகும்போதும் சேம் திங் இருக்குது. அப்போது நைதர் மணி நார் ஃப்ரெண்ட்ஸ் நார் த ஜோவியல் அட்மாஸ்பியர் ஒன்றுமே எனக்கு திருப்திப்படுத்தலைங்கும்போது அந்த வேக்கும் என்லார்ஜ் ஆகி அட் ஒன் ஸ்டேஜ் ஐ பஸ்ட் அவுட். I locked my room and shouted, why there is no peace? அதுதான் என்னுடைய முதல் சர்ச் ஃபார் காட்னு சொல்லணும். அதுக்கு முன்னால் நான் சர்ச்சுக்கு போகிறதோ இல்லைனா பைபிள் படிக்கிறதோ எல்லாம் செய்திருந்தாலும் அந்த ரியலாக வாய்ங்கிற கொஸ்டின் எழும்பினது அங்கே தான். அந்த நேரத்தில் தான் ஐ ஹேட் அ வெரி ஃபீபிள் வாய்ஸ் சேயிங் wicked has no peace. அப்போ ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் மை லைஃப். I'm not a womanizer, I'm not a drunkard, and I was born with 4 sisters. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லையே. தென் அப்படி இருக்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் ஃபில்மை என்னுடைய ரூமில் ஆண்டவர் காட்டுறார். என்னுடைய மைண்ட் எவ்வளோ கருப்டாக இருக்குங்கிறத காட்டுறார். that made me to be angry with that person. என்னையே நான் ரொம்ப கோபத்தோடு பார்த்தேன்னா ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் மை செல்ஃப். அதுதான் அந்த என்கவுண்டரில் முதல்ல நடந்தது. என்னையே நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாட் சார்ட் ஆஃப் மேன் இஸ். அப்போ ஆண்டவர் சிலுவை காட்சியை காண்பித்து ஐ பெய்ட் த ப்ரைஸ், யூ அக்செப்ட் மீ, தென் யூ வில் ஃபைண்ட் பீஸ் அப்படிங்கிறதையும் வேக்குவம் ஃபில்லப் ஆகுங்கிறதையும் ஆண்டவர் அங்கே எனக்கு காட்டி கொடுத்தனால அது ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டர். ஓகே, இந்த பவர்ஃபுல் என்கவுண்டர் நடந்த உடனே எனக்குள்ள ஒரு காரியம் நடந்துச்சு. வெரி பவர்ஃபுல்லாக இருந்ததுனால எனக்குள்ள ஒரு காரியம் நடந்து without my knowledge, without my attempt, I received a burden for others, those who don't know Jesus. அது அந்த டே 1. அப்போ எப்படியாவது செய்யணும், என்னத்தையாவது செய்யணும் to make Jesus known to everyone, because I was in an atmosphere, in a family where Jesus was our God, and we were doing all these things. Morning prayers personal prayerனாலும் சரி இல்லைன்னா ஃபேமிலி ப்ரேயர்னாலும் செஞ்சுருக்கும் போதே எனக்கு தெரியாமல் இருந்தது. இந்த இயேசுவை நான் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற அந்த துடிப்பு, அந்த வேகம் என்ன அதுக்குள்ளே வந்ததுனால இப்போ எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. ஐ ஹவ் பீன் கால்ட் டு அச்சீவ் சம்திங். அது அந்த ஃபஸ்ட் டேல எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னதுன்னு தெரியலனாலும் அச்சீவ் சம்திங். ஸோ அதை குறித்த ஒரு நல்ல தெளிவு வர்றது வரைக்கும் we will do whatever comes on my way, and that was the decision I made. ஓகே அங்கிள், இப்போது நம்ம என்னென்னா நீங்கள் 5 different kinds of ministries அப்படின்றது இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எதுக்காக அந்த மிஷினரி, நீங்கள் சர்ச் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை வேறு எதனா பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த தேர்ஸ்ட் இப்போ கிடச்சிச்சு. நீங்கள் சொன்னீங்க தேர்ஸ்ட் வந்துச்சு மக்கள்கிட்ட போய் எவாஞ்சலிசம் சேர்க்கணுன்ட்டு.
why did you choose that part as your ministry, and what thirst God gave you, why he gave you? நான் வந்து அந்த ஆங்கிள்லேயே லைஃப்பை பார்க்கல. மை லைஃப் ஹேஸ் காட் அ பர்பஸ். அது வந்து ஃபார் எவ்ரிபடி. இட்ஸ் நாட் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பில் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏஜ் குரூப்லையும் இல்லைங்கிற அந்த இது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஈவன் தோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு ரீச் த சில்ட்ரன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பிள்ளைங்களோடு நாங்கள் வளர்ந்ததுனால எனக்கு அது நேச்சுரலாக நான் வந்து அவங்கள ரீச் பண்ண முடிஞ்சுது. பட் மை burden was for everybody who never understood Jesus. அது ஒன்று தான் இருந்தது. எனக்கு சர்ச்சை ஆரம்பிக்கணுமா இல்லைன்னா எனக்கு என்ன கால் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. He just wanted to serve God. ஆமாம், ஏன்னா பைபிளும் அப்படித்தான் சொல்லுது. மேத்யூ வாஸ் அ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், பீட்டர் வாஸ் அ ஃபிஷர்மேன். ரெண்டு பேருக்கும் ஒரே கால் தாங்க. ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப். அதான் எப்படி அந்த மிஷனரி அப்படின்ற தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அந்த மிஷனரி தாட்டு லேட்டர் தான் டெவலப் ஆச்சு. ஓகே, லேட்டர் தான் டெவலப் ஆச்சு. அப்போ அப்படியா ரீச் பண்ணணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளில் அப்போ முதல்ல என்ன சில்ட்ரனை ரீச் பண்ண முடிஞ்சது. அதுக்கு பிறகு அதை வச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யங் பீப்புளை தேட முடிஞ்சது, மறுபடியும் அதோட ஜெபம் பண்ணுறவங்களை தேட முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் ஃபர்தராக ஆட்டோமேட்டிக்காக அந்த சுற்றி டெவலப் ஆனது. த மெயின் கோர் வந்து ரீச்சிங் த பீப்புள். So you wanted to serve God. அதில் அந்த கோரை நீங்கள் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மிஷனரி காலிங் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சு. ஆமாம், அதுக்கு பிறகு நாங்கள் ஜபம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. எவ்ரி டியூஸ்டே 2 மணி நேரம், எவ்ரி ஃப்ரைடே ஒரு 10 hours த நைட், அஸ் அ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். அந்த இதில் வந்து அவர் ப்ரேயர் ஷுட் நாட் பி வித்தின் அவர் வால்ஸ், இட் ஷுட் பி பியாண்ட் த பவுண்ட்ரிஸுங்கிற அந்த இது வந்து எங்களுக்கு முதல்ல போடப்பட்டுச்சு. We are in a nation. Advantage of this nation is there is no need for me to take a visa to go to another state, another language group. ஸோ இதெல்லாம் வந்த உடனே இப்போ பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற நம்ம இந்த தேசத்துக்கு என்ன செய்யணுங்கிற அந்த பாரம் அழுத்ததுனால அந்த மிஷனரிஸ்க்காக அல்லது அன்ரீச்ட் பீப்புளுக்காக வேர் தெர் இஸ் நோபடிங்கிற அந்த பாடம் அழுத்தி சொல்லிய நான் மிஷனரியாக போய் நான் அங்கே இருக்க போகிறேங்கிற அந்த தாட்லாம் முதல்ல வரல. ஓகே, ஆனால் இத்தனை ஸ்டேட் இருக்கும்போது ஒய் பீகார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா இத்தனை ஸ்டேட் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே பண்ணாததை நீங்கள் எனக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தானே ஒருவேளை போயிருக்க மாட்டேன். Uncle, that brings me to my next question. So when you got this calling, Sari, missions and Bihar, were you excited about it, or did it put you in a hard place because you wanted to pursue something else? எனக்கு அந்த காலிங் பீகாருங்கிற ஸ்பெசிஃபிக்காக வந்த பிறகு ஐ ட்ரை டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் பட் ஐ குடன்ட் கெட் எனிதிங். ஒன்றுமே கிடைக்கல. அது எந்த இயர் இருக்கும்? அது 60s இருக்கும். 1970 தான் எனக்கு அந்த கால் பீகார்னு ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் சொல்லுது. 1970 வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் அபவுட் பீகார். அந்த நாளில் இன்டர்நெட்லாம் இல்லாததுனால அதுவும் அப்போ மிஷனரியில் அந்த அளவு கிடையாது. இப்போ வந்து நீங்க தான் நிறைய மிஷனரி. ஆமாம், அது கிடையாது. அப்போ எஃப்எம்பிபி மூலமாக நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக சில பாடனை சொன்னாங்களே வழிய அந்த ஸ்டேட்டை குறித்த காரியத்தை சொல்லலைன்னு. ஏன்னா அவங்ககிட்டையும் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒன்று மட்டும் தெரியும், மிஷினரிக்கிட்டே கலர் தோட்டம், அது எப்படிங்கிறது தெரியாது. அதனால அந்த பீகார்னு தெரிஞ்ச பிறகு பீகாருக்காக ஜோம் பண்ணுங்கிற அந்த எண்ணம் என்கிட்ட டெவலப் ஆச்சு. ட்ரைங் டு கோ அண்ட் சீ தான் அது என்னதான் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் மாதிரி போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஈவன் டு தட் எக்ஸ்டென்ட் 1 month லாஸ் ஆஃப் பே போயிட்டு போகிறதுக்கு ரெடியா. ஓகே, அவங்க செட் ஆகுமா இல்லையா எப்படி இருக்குன்னு இல்லை ஒன்றுமே ஐடியாவே இல்லாமல் நம்ம என்ன ஜம்ப் பண்ண போகிறோம். சரி, முதல்ல லாங்குவேஜ் தெரியாது. அண்ட் மோர் ஓவர் ஐ ஹேர்ட் தட் லாட் ஆஃப் டயலக்ட்ஸ் ஆர் தேர். நான் போகும்போது 64 dialects in Bihar. 64. Every 7th kilometer was changing. ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி இருக்கும், வாட் ஆல் த ஈட்டிங் ஹேபிட்ஸ், எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, ஒய் இட் இஸ் கால் த மிஷனரிஸ் கிரேவியார்ட், இதெல்லாம் பார்க்குற ஒரு க்யூரியாசிட்டி இருந்ததுனால ஐ வாண்டட் டு கோ அண்ட் ஸ்பெண்ட் 1 month தேர். ஆமாம். ஸோ பியூட்டிஃபுல் அங்கிள். நீங்கள் எப்படி காட் உங்களுக்கு கொடுத்துருந்த அந்த காலிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு, இன்னைக்கு வந்து எங்களை மாதிரி இருக்கிற யூத் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய காலிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அங்கிள்? The first question anybody should ask, which I asked, 6 months morning and evening ஆண்டோட ஜெபம் பண்ணேன், the purpose of his revelation to me.
why so many young people are there in Chennai, why he came into my room and revealed himself. ஏன் அதை நான் காலையிலையும் சாயங்காலம் கேட்கும்போது 6 months கழிச்சு எனக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ப்ரேயரில் 2 பிக்சர் தான் காட்டினார். Being an engineering student, God spoke through the engineering language. பீட்டர்கிட்ட பேசுனா ஃபிஷ்ஷை பற்றி தான் பேசணும், டேவிட்ட பேசுனா ஷீப்பை பற்றி தான் பேசணும். அப்போ தான் அவங்க they can relate. என்னுடைய ஃபஸ்ட்டு இது வந்து I saw a very big well. தண்ணி இருக்கிறதான்னு தெரியுது, கேட்கறது வழியே, ஆனால் தெரியல, அவ்வளோ டார்க். அது மேலே ஒரு பக்கெட். ஆண்டு சொன்னால் ஐ வில் யூஸ் யூ அஸ் அ பக்கெட், ஓகே, டு பிரிங் வாட் இஸ் ஹிடன் வெளியே வந்து எல்லாருக்கும் உபயோகப்படுத்தணும். எனக்கு வழங்கிட்டு, ஆனால் ஒரு காஷன் நோட், நீ தனியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இஃப் யூ ஆர் கனெக்டட் வித் மீ வித் த ரோப், தென் தட் இஸ் பாசிபிள். ஸோ ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் கனெக்டட் வித் மீ யூ வில் பி யூஸ்ஃபுல். சரி, அது ஒரு பார்ட். உடனே இமீடியட்டாக அடுத்தது ஒன்று, லைம் கில்ன், அதில் பேக் பண்ணுவாங்க. நான் தூத்துக்குடியிலே நான் பார்த்துருக்கேன். அவன் பேக் பண்ணும்போது ஏர் ப்ளோயர் ஒன்று இருக்கும், அதை சுற்றுறதுக்கு ஒரு வீல் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிற ஐ வில் யூஸ் எஸ் ஏர் ப்ளோயர், பட் யூ கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் கனெக்டட் வித் மீ. அங்கேயும் அது ஒரு ஸோ என்னுடைய லைஃப்பில் ஆண்டவர் 6 monthலேயே காட்டினது வந்து, நான் ஒரு 70% பயனியர் எவாஞ்சலிசத்துக்கு போவேன், ஒரு 30% ரிவைவல் மினிஸ்ட்ரியில் போவேங்கிறது அப்போமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஆனால் அந்த 6 months ஒரு பெரிய கேப்பாக இருக்குது. யூஆர் நாட் எக்ஸாஸ்டட். அந்த 6 மாதம் என்னடா அது நம்மளுக்கு இவ்வளோ ஜோம் பண்ணுறோம், ஒன்றுமே தெரியல. இப்போ அந்த மாதிரி தான் எல்லாம் சீக் until you get it. அது ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு 10 நாள் இது பண்ணுறோமா, அதுக்கப்புறம் வந்து என்னடா இது ஒன்றுமே சொல்ல மாட்டேறா, என்ன பண்ணுறதே தெரியல. ஜெனரேஷன் அதுக்காக 10 மாதம் பிள்ளைய அறுத்து 2 மாதத்தில் எடுக்க முடியுமா? ஜென்ரேஷன் ஆனோடனே அந்த டைம் ஸ்பேன் வந்து மாறாது இல்லையா? we are so much. ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்தோடனே February 19th வந்து இனிமேல் பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு 6 months பெர்மனெண்ட்லாம் போய் நிற்கிதுங்க ஆஃபீஸில், ஹாஸ்பிட்டலில் சுசைட் பண்ணி எடுத்துருங்கன்னுட்டு. தட் இஸ் நாட் காட்ஸ் வே இல்லையா? அப்போ ஒரு டைமிங்னுட்டு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் இருக்குது. அது ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கோ அல்லது முழுவதுமான காரியம் தெரிகிறதுக்கே அவசரப்பட்டால் எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. Haste is waste தான். So what kept you persevering? Like, what kept you going? Like, searching? இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ எவாஞ்சலிசத்தை பண்ணுறதுக்கு நான் எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. நான் இருக்கிற இடத்துல எவ்வளோ தூரம் பண்ண முடியுங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அடுத்தவங்க, அதாவது இன்னொரு ரெவல்யூஷன் எனக்கு கிடைச்சது. இட் இஸ் நாட் மீ அலோன், ஐ நீட் அ ஸ்மால் டீம். ஓகே, ஐ கேன் ஒர்க் அலாங் வித் அ ஸ்மால் டீம். எப்படி ஒரு ஃபுட்பாலோ ஒரு கிரிக்கெட்டோ, you cannot play cricket all of your own. We are not Vadivelu. We bowl and we bat and we catch and okay, we become how did you create a team? Yeah, we need to create a team. And moreover, அந்த நாளில் ஒரு ரிவைவல் கிளைமேட் தமிழ்நாட்டில் இருந்ததுனால யங் பீப்புளுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஆண்டவர் உண்டாக்கியிருந்தார். ஆமாம், இம்பேக்ட் உண்டாக்கியிருந்தார். அது மட்டும் இல்லை, ஜெபிக்கணும், கூடணும், நம்ம ஒன்றா பேசணும், எதையாவது ஆண்டவர் செய்யணுங்கிற ஒரு துடிப்பு ஒரு சர்டன் பீப்புள். இவங்கெல்லாம் நாங்கள்லாம் சேரும்போது ஒருவேளை எல்லாருக்குள்ளேயும் எல்லா திறமையும் இல்லைனாலும் நாங்கள் சேர்ந்தால் நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியுங்கிறது அப்போவுமே வந்துச்சு. அதனால அந்த யங் பீப்புளை காலையிலே போய் 3 மணிக்கெல்லாம் எழுப்பி டான் ப்ரீச்சிங் வான்னு எழுப்பிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஓப்பன் ஏர் போகிறதும் போது பாட்டு பாடுறவங்களை கொஞ்சம் முன்னால் விட்டுறது, கொஞ்சம் மியூசிக். எங்களுக்கு மியூசிக்கில் அன்னைக்கு டேமரினும் அந்த ட்ரம்மு தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அதை யூஸ் பண்ணுறது. அதுக்கு பிறகு யாரையாவது திடீர்னு தள்ளி விடுறது, சாட்சி சொல்லி நின்றுட்டு நீ எப்படி ஆண்டருக்குள்ள வந்தான்னுட்டு. அது நிறைய பேரை ப்ரீச்சர் ஆகி விட்டுச்சு. முன்னாடியே சொல்றது அங்கதான் வந்து ஆமாம் ஆமாம், முன்னால் சொன்னால் இல்லை. நாங்கள் முன்னால் சொன்னது எப்போ சொன்னோன்னா, இப்போ ஒரு வண்டலூர்னு ஒரு இடத்துல நெவர் ரீச்ட் பை த காஸ்பல்ங்கிறது கேள்விப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது எங்கள் கூட இருந்த 3 தம்பிமார் இருந்தாங்க. அவங்க பேரை போட்டு நோட்டீஸ் அடிச்சு அவங்களுக்கு ப்ளீஸ் கம் அண்ட் ப்ரீச் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடி போயிட்டாங்க. ஐயா நாங்கள் பேசினதே இல்லைங்கிறாங்க. அப்போ ஆனால் அவங்கனால என்ன செஞ்சாங்கன்னா, நல்லா ஃபாஸ்ட் பண்ணி உளுந்து ஜெபம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அங்கே போகும்போது 3 நாளும் பயங்கர மழை. ஆனால் நாங்கள் விட்டலை, அந்த பெர்சியரன்ஸ் கேட்டிங்களா, விடலை.
நான் சொன்னேன் நான் என் சத்தம் கொஞ்சம் எப்பவும் பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால அவங்க இப்போ தமிழில் பேசுகிறதே நான் தமிழில் பெரிய சத்தத்தில் சொன்னேன். கிரவுண்டில் ஒரு ஆள் கிடையாது, ஆனால் நாங்கள் ப்ரீச் பண்ணோம். ஏன்னா ப்ரீச்சிங் வந்துட்டு ப்ரீச் பண்ணோன்ட்டு. பட் ஆஃப்டர் த 3 days மீட்டிங், 3 நாள் மழை, பயங்கரமான மழை, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் கற்றுறோம். 3ஆவது நாள் பிடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். 1 வாரம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்சது 12 பேர் அந்த ஊரில் சாமி தூக்குறான், அவ்வளோ ரசிக்கப்பட்டான். உங்களை அறியாமே தெரிஞ்சு மழைக்கு ஒதுங்கின ஆட்கள் பாவத்தில் உணர்வு அடைஞ்சு அழுது அவங்களே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு வந்தோடனே அங்கே போய் அவங்கள ஹெல்ப் பண்ணோம். அதில் ஒருத்தர் இன்னைக்கு அந்த மாதிரி மிஷனரியாகவே போயிட்டார். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் சாட்சியா நீங்க பண்ண அதாவது ஒரு தாக்கம் உண்டாக்கி அதுல இருந்து ஒரு ஊழியக்காரனை எழுப்பக்கூடிய அளவுக்கு ஆள் இல்லாத கிரவுண்ட்ல இருந்து எழுப்ப முடியுங்கிறது அது ஒரு பெரிய சாட்சி தான். அங்கிள், இப்போ வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் தட் டவுட், இப்போ நாங்க பண்றது காட்ஸ் வில்லா, காட்ஸ் பர்பஸ், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சா? இந்த முதல்ல எல்லாருக்குமே தெரிய வேண்டியது ஒண்ணு, ஆத்ம ஆதாயத்துக்கு இது காட்ஸ் வில்லா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இட்ஸ் a common call for all. Everybody. Your specific purpose. அந்த இதுல நீங்க போகும்போது அப்படி ஒரு கேமராவை தூரத்துல இருந்து பாக்குறீங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்க இல்லையா, அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் குரூப் ஆர் பர்டிகுலர் ஏஜ் குரூப் நீங்க பண்ணும்போது யூ ஆர் ப்ராக்ரஸிங் தான். இட் இஸ் விஷன் இஸ் ப்ராக்ரஸிவ் ஆல் த டைம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஆண்டு யாருக்கும் காட்ட மாட்டார். அப்படி காட்டினா நம்ம வந்திருக்கவும் மாட்டோம். ஆமா, நான் இப்போ லுக்கிங் பேக் when I look at my life also it's like I didn't know அந்த டைம்ல இதுதான் பண்ண போறோம் அப்படின்ட்டு. பட் ஆனா if you are very specific மா, நான் சொல்றது எப்பவும் ஒரு மலை மேல இருக்கிற எல்லாம் பார்க்கலாம், கீழே இருந்தேன் அதை பார்த்துடணும். தென் our move should be towards that. அப்போ ஒரு ஹேர்பின் பென்ல இருந்து இன்னொரு ஹேர்பின் பென் போறது வரைக்கும் தான் ஆண்டவர் காட்டுவார். அங்க போன பிறகுதான் அடுத்த பெண்ட் தெரியும். சோ அங்க ஃபெய்த் எலிமெண்ட் வர்க்ஸ். Yes, so. But your goal is also fixed. ஓகே. ஆனா இப்போ இங்க காட்ஸ் வில் அப்படின்னு நீங்க சொன்னனால எனக்கு என்னன்னா நிறைய பேருக்கு டவுட், அந்த காட்ஸ் வில் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் எனக்கு எப்படி அதை கண்டுபிடிக்குது? இப்போ நம்ம செய்யறோம் அதுவா இல்லையா இல்லை இன்னொன்னா அப்படி நிறைய இப்போ அப்டக்கிள்ஸ் வருதுன்னு வச்சுப்போமே. காட்ஸ் வில் செய்யும் ஒரு அப்டக்கிள் வருது, அது பிசாசு கொண்டு வரனால அது நம்ம செய்யக்கூடாது. நீங்க சொல்ற காரியத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா காட்ஸ் வில்ங்கிறது ரொம்ப பெரிய டேர்ம். ஓகே. வேதத்துல எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு தேவனுடைய சித்தம் இருக்குது. ஓகே. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இருக்குது. ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு காரியத்தை ரிவீல் பண்ணி வச்சிருக்கிறார். அதை ஃபைன் பண்ணி அதை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணதான் வில். ஓகே. இன்னும் சிம்பிளிஃபை பண்றது. ஸோ அங்கிள், நீங்க சொன்னீங்க ப்ராக்டிக்கலா எப்படி காட்ஸோட காலிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து சீக் பண்ணணும், தேடணும். அதெல்லாம் தேட வேண்டியது அவசியம். தேடும் போது உங்களுக்கு ஒரு பர்பஸை காட்டுறாரு, உங்களை கொண்டு செய்ய போற பர்பஸை காட்டுறாரு. டுவர்ட்ஸ் தட் மூவ் பண்றதுக்கு நீங்க வசனம், மற்றவங்களுடைய சாட்சி, மற்றவங்களுடைய கன்ஃபர்மேஷனை தேடுறீங்க. அது உங்களை அப்படியே டுவர்ட்ஸ் தட் உங்களை அப்போ பர்பஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த கன்ஃபார்ம் ஆனதை என்னுடைய எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அதுக்கு நேராக தான் திருப்பின ஒழிய மற்ற ஃப்ரில்ல வர்ற எல்லா காரியத்தையும் நான் செய்துட்டே இருப்பேன். இல்ல அது வந்தது அது மட்டும்தான் செய்வேன் உட்கார்ந்துட்டு இருந்தா அது தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். அது ஒருவேளை உடனே நிறைவேறாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை தர்றேன்னாரு, 25 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. 25 வருஷம் வரைக்கும் நான் ஃபேமிலி லைஃபே இல்லாம இருப்பேன்னா என்ன அர்த்தம்? That is foolishness. You don't know. God didn't say 25 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பேன். No, 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 no. The regular activitiesல நீ ஈடுபடுற. But that will take you, if you are having an open mind and open understanding, that will take you towards the purpose for which you are called. அதுதான் அதனுடைய இது. சிலர் என்னன்னா அது நடக்கும்போது நான் போவேன், இனி அமெரிக்கா கொண்டு போகணும்னு ஆண்டவர் சுத்தம் கேட்டிருக்காரு. ஓகே, அதுக்கு எங்க தூங்கிட்டு பண்ணா நம்ம சைடுல இருந்து எஃபர்ட்ஸ், அதுக்கு ப்ரிப்பரேஷன், அதெல்லாம் என்னுடைய பர்பஸ் தான் முக்கியம். எந்த இடங்கிறத காட்டி என்னுடைய பர்பஸ்க்கு நேரா என்னைய வழி நடத்துற காரியத்துல நான் ஈடுபாடு கொள்வேன். அவ்வளவுதான். ஸோ சில நேரம் இப்போ நம்ம வந்து காட்ஸ் வில்க்கு நம்ம வந்து ஓகே சொல்லிட்டோம், அதுக்கு வந்து நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம், ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஓகே, நீங்களும் பண்ணிட்டீங்க. ஆனால் இதோட கூட சேர்ந்து கிரிட்டிசிசம், ஹேட்ரட், இது என்ன சொல்றது, பீப்புள் வில் பி லைக்
நீ ஏன் உன் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்கு, இதை போய் பண்ணணுமா, உங்க ஜாபை நீங்க விட்டுட்டு போகணுமா, நல்லா தானே சம்பாதிக்கிற. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் அது கூட வந்து ஹேட்ரேட் எல்லாமே காட்டுறாங்க. ஸோ நீங்க உங்களோட லைஃப்ல வந்து எப்படி அங்கிள் இதை டீல் பண்ணீங்க? எனக்கு இருந்த ஹேர்டில்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். There are few hurdles. Number one, my parents' expectation என்ன குறித்து. 4 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்காங்க, ஒரே ஆம்பளை பையன், மூத்த பையன், தங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சுருக்காங்க. ஐ நோ த ஸ்டோரி. ஸோ தே எக்ஸ்பெக்ட் மீ டு டூ சம்திங். அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இந்த காரியத்தை நிறைவேற்றினா அது ஒரு பெரிய ஹேர்டல். செகண்ட், லாங்குவேஜ் இஸ் அ பிக் பேரியர் ஃபார் மீ. ஆமாம், அங்கே இன்னொரு லாங்குவேஜ் பேசுவாங்க, கல்ச்சர், எவ்ரிதிங், இது எல்லாம் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறதே அது பெரிய காரியம். அந்த இதில் நான் வந்து ஹவ் ஐ வில் டூ இட். ஏன்னா நான் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வர்ற ஆள். சென்னை அடாப்ட் பண்ணுறதுக்கே எனக்கு முதல்ல கொஞ்சம் போராட்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் 50 years பேக், ஐ எம் சேயிங் 55 years பேக். ஏன்னா நாங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு ஸ்மால் வேர்ல்டு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது ஒரு பெரிய ஹேர்டில் இருந்தது. இப்போ நான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் தெரியாத லாங்குவேஜ் மத்தியில் எந்த மெத்தடில் செய்வேன்னு நான் பைபிள் காலேஜ் போகாமல் நான் எப்படி செய்கிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு ஹேர்டில் இருந்தது. தென் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் மை ஃப்யூச்சர், மை நீட்ஸ், அது ஒரு பெரிய ஹேர்டில். இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் எனிபடி. ஆனால் அந்த ஹேர்டல்ஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணாமல் தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஒரு நாள் ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. ஓகே, அந்த பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட். ஆமாம், அதை கண்டுபிடிச்சி அதில் எப்படி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஆண்டோர். அதுக்கு பிறகு ஒரு கிராக் தெரிஞ்சாலும் உள்ள ஓடிடலாம். ஓகே, அந்த ஹேர்டல்ஸில் ஒரு கிராக் தெரிஞ்சாலும் யூ கேன் கோ. டு நாட் வெயிட் ஃபார் அன் ஓப்பன் டோர். ஆமாம், அது வந்து ஐ லேர்ன்ட் பை மை வாக் வித் காட். Uncle, so in the criticism, oppositionலாம் வரும்போது, like were you discouraged? How did you overcome that discouragement? Criticism வராமல் இருக்காது. Because nobody in the world has got the same opinion as you have first on issues. ஆமாம், ஆண்டவர் எப்படி நம்மளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பண்டாக்கி இருக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய ஒப்பீனியன்ஸும் வேரிஸ். ஸோ ஒரு ஒப்பீனியன் இன்னொரு ஒப்பீனியன் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கிரிட்டிசிசம் எந்த இன்டென்ஷனோடு பண்ணப்படுகிறதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கும். இப்போ அதுதான் கேட்கணும். ஏன்னா 2 டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். நம்ம சில டைம் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியாது, சில தவறுகள் இருக்கும், சில ட்ராபேக்ஸ் இருக்கும். அப்போ அதை எப்படி அதை டிவைட் பண்ணுறது கிரிட்டிசிசம்? அதான் இன்டென்ஷனை கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே, உங்கள் ஃப்ரெண்டே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா இது என்ன பின்னால் என்ன இது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி டு ஓவர் கம். நம்ம இன்டென்ஷனை கண்டுபிடிக்கணும். எந்த கிரிட்டிசிசம் எனக்கு கிரிட்டிசிசத்தில் ரொம்ப என்னை பாதித்தது அல்லது பாதிக்கக்கூடியது ஒன்று. ஐ வாண்ட் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட் பர்சன், வெரி ஓப்பன் அண்ட் வெரி ஆனஸ்ட் அண்ட் ஜென்யூன். இதுதான் என் சொத்தே. இதையே கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் எனக்கு தாங்க முடியாத கிரிட்டிசிசமாக இருக்கும். that made me cry many times. என்னோட இதுக்கு மேலே என்னத்தை கிழிச்சு காட்டுறது நெஞ்ச. அது இது ஃபேமிலி லைஃப்லையும் தான். ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் டிரான்ஸ்பரன்சி சரியாக இருந்ததுன்னா தே கேன் லீவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். வெதர் தே ஹேவ் திங்ஸ் ஆர் நாட், அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழலாம். ஆனால் அதுக்கு மேலே இன்னும் நான் உங்களை சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட இருந்தான்னு வைங்களேன், லைஃப்லேயோ இல்லைன்னா ஃபேமிலிலேயோ அந்த ஏன்னா சந்தேகத்தை தான் கொண்டு முதல்ல சாத்தா வதைக்கிறான். தேவனங்களத்தில் அன்பாக இருந்திருந்தாருன்னா அவங்கள எதுக்கு வலிக்கு வச்சுப்பாருன்ட்டு அதே காரியத்தை இன்னைக்கு வரைக்கும் செய்கிறது ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுக்கு. அப்போ அவனுடைய இன்டென்ஷனே ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறது தான். இதை கண்டுபிடிச்சிங்க, அதை கண்டுக்கிடக்கூடாது, உதறி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது இன்னொரு காரியம் நான் சொல்கிறதுங்க, ஒரு கிளாஸில் வாட்டர் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் ஏதோ போட்டு வச்சு அதை கலக்கி வச்சுருக்காங்க. யூ வாண்ட் டு கெட் அ குட் வாட்டர், வாட் வில் அந்த டம்ளரை நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா என்ன செய்ய, யூ pour குட் வாட்டர் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் until all the dirts go out. யூ fill your mind and your speechலாம் அந்த காரியத்தை, நல்ல காரியங்களையே. அதனால தான் பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 4:8, உண்மை எதுவோ கற்புள்ளவைகளோ அதே யோசித்து கொண்டிருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக நெருப்ப இந்த கிரிட்டிசிசம்லாம் தூசியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் கிரிட்டிசிசம் கண்டிப்பாக வரும். பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ வில் கிரிட்டிசைஸ் யூ ஃபஸ்ட்டு.
The people those don't want you to progress, they will also criticize. கிரிட்டிசிசம் அந்த அங்கங்கள்லையும் வரும். சிலருக்கு வேலையே கிரிட்டிசைஸ் பண்றதுக்குன்னே இருப்பான். அந்த ஆளும் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். எதுக்கு பண்றான்னு அவனுக்கே தெரியாது. அது இப்போ நிறைய பேர் அந்த மாதிரியே இருக்கு. யாரு சொல்றீங்க? அங்கிள் இன்னைக்குள்ள யூத் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்றாங்க, ஒன்று பேசி ஏதாவது, அதுல வந்து 10 பேர் வந்து பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து அவங்களை அவ்வளோ பாதிக்கும், போட்டு அவங்க உட்காந்து அவ்வளோ டவுனா ஃபீல் பண்றாங்க. யூத் மட்டும் இல்லாம ஒரு சின்ன எனக்கு ஒரு நல்ல லீடர் இஸ் வெரி க்ளோஸ் வித் மீ. ரீசெண்டாக அவருடைய ப்ரீச்சிங்கை கொஞ்சம் மாற்றி ஒரு வீடியோ போட்டு அதை ஒரு சாரார் கிரிட்டிசைஸ் பண்ணது அவரை வித்ட்ரா பண்ண வச்சுட்டு, ஒரு ப்ரோக்ராமுக்கு அக்செப்ட் பண்ணதுலேருந்து வித்ட்ரா பண்ண வச்சுட்டு. இட் அஃபெக்ட்ஸ் அ லாட். ஹவ் யூ ஹேண்டில் கிரைசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். கிரிட்டிசிசம் ஹவ் யூ ஹேண்டில் அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் பைபிள். கம் பேக் டு த பைபிள். எஃபிஷியன்ஸ் 6 சாப்டரில் நமக்கு கேடகம், விசுவாசமாகிய கேடகம் கொடுக்குறாரு. அது அக்னியாக வருகிற எல்லா அம்புகளையும் தீழ விழத்தட்டுறதுக்காக தான். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப நேரம் என்னை எதிரி வந்து 100 அம்பு வச்சுருக்கான்னு வையே, 100 அம்பையும் செலவழிக்கிறது வரைக்கும் நான் தாங்கி அவனை கீழே விட்டாச்சுன்னா அது இப்போ 101வது நம்ப அம்மன்னு கிடைக்காது. அது கிடைக்காது இல்லை. ஸோ அந்த காரியத்தில் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக்கிட்டணும். நம்ம செய்கிறத கண்டினியூ. ஏன்னா கன்விக்ஷன் இருந்ததுன்னா you will just keep moving. அதான் நீங்க அதை நல்லா டீல் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். யூடியூபர் தந்தாலே அகஸ்டின் ஜெபக்குமார் அப்படின்னு அடிச்சாலே என்னென்ன வரும் நீங்க பாத்துருக்கீங்களா நான் கேட்கறேன். சிலர் என் பேரை போட்ட நிறைய வியூவர்ஸ் கிடைக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்க அதை டீல் பண்றீங்க? அதை சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்கு முழு கதை தெரியாம கிரிட்டிசைஸ், நிறைய பேர் அதை பண்ணி கட் பண்ணி அதை எடுத்து அதை போட்டிருக்காங்க. முழு கதையும் தெரியவும் செய்யாது அவங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஆளை கூப்பிடுவேன் சில நேரங்கள்ல. எப்ப என்கிட்ட கேட்டுட்டுன்னா இப்பதான் அது வாய அடைக்க முடியும், இல்லைன்னு அடைக்க முடியாது. இல்ல எல்லாம் பாட்டு போட்டுட்டே இருப்பான். உனக்கு முழு கதையை நானே கொடுக்கிறேன். நான் சொல்றேன் இதோட பெரிய நான் பஞ்சமே கிடையாது. ஒரு பிரீச்சர் தன்னுடைய மேகசின்ல எழுதிட்டாரு, என்ன இல்லாம எழுதிட்டாரு. ஆமா, நான் அவருக்கு எழுதுனேன். இதை விட நான் நிறைய கொடுத்துருப்பேன்னு என்கிட்ட கேட்டிருந்தா அதோட எழுதுறது நிறுத்திட்டாரு. நான் 2-3 இன்சிடென்ட்டையும் சொல்லியிருந்தேன். ஓகே, அதே நம்ம கிறிஸ்டின் ஆளுங்களே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்றது வெளியாலே கிடையாது, அது பண்றதே ஃபுல்லா நம்ம கூட்டத்துல இருக்க. கிரிட்டிசைஸ் பண்ணது அதிகமானவர்கள் யூதர்களே, புறஜாதியானவர்கள். வெரி குட் எக்ஸாம்பிள். அங்கிள் சில நேரம் இது மாதிரி கிரிட்டிசிசம், அப்போசிஷன், ஹேட்ரேட் இதெல்லாம் வந்து வெளியில இருந்து மாத்திரம் வருது இல்ல, உள்ள இருந்தே வருது. சர்ச்சஸ்குள்ள there's so much of divisions. நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்துவோட ஒரே சரீரமா இருக்கிறோம். நல்லா ப்ரீச் பண்றாங்க சர்ச்சஸ்ல, அதை நம்மளும் எல்லாருமே கேட்கிறோம், உள்வாங்குறோம். மெசேஜ் சூப்பரா இருக்குன்னு. அதானா சில நேரம் நம்ம வாழ்க்கையை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியதா இல்லாம நமக்குள்ளே ஃபெலோஷிப், மேரேஜஸ் அப்படி வரும்போது இந்த காஸ்ட் கல்ச்சர் வந்து கொஞ்சம் டாமினண்டா இருக்கிற மாதிரி, இன்னுமே இருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கிள்? நீ சொன்ன உதாரணத்தையே என்ன பேசுறோமா, இப்போ I belong to the body of Christ. இப்போ எனக்கு இங்கே ஒரு சரின்னு ஒரு ஊரல் வருது, இச்சி. இது வெளியிருந்து தான் வந்துச்சு. என் மேலே பட்ட அந்த இன்ஃபெக்ஷனை நான் பார்க்கல. எங்கேயோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது யாரும் மாடோ ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கேன், அது என் மேலே வந்துட்டு. இப்போ நான் அதை வந்து எப்படி டீல் பண்ணுறேங்கிறதுக்கு இந்த கை தான் யூஸ் பண்ணுறேன். உடனே நான் கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா அப்படி தடவி விட்டுட்டு பேசாமல் போயிடுறேன். இல்லை அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தென் ஐ யூஸ் சம் அதர் மெத்தட். இல்லைன்னா ஐ வில் கோ டு அப்ளை சம் க்ரீம் ஈவன். இப்போ நான் பீகாரில் நிறையா முதல்ல ஆரம்பத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த வின்டர் டைமில் வந்து எல்லாருமே ஏதாவது போட்டிருப்பாங்க. ஒரு நாள் நான் வீட்டை வந்து டிஷர்ட் கழட்டுறேன், உள்ள அவ்வளோ சீலை பேன்னா முட்டை விட்டு அது பெரிய அது ஒரு கூட்டமாகவே ஆயிடுச்சு, ஒரு 60. இங்கே வீட்டுக்காரி கேட்குறா, இதை என்ன எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறா. இப்போ நான் யாரும் தேடி போகல, பட் இட் கேம் அண்ட் இட் அட்டாச்ட் வித் மீ. நான் அதை எரிக்கிறத தவிர அந்த டிஷர்ட்டை நான் வைக்கவே முடியல.
உடனே நான் தீயோடு என்ன இது வந்து நமக்கு உதவாது அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, சில காரியங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண உடனே அதை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முதல்ல, இல்லைன்னா சிலதை லைட்டான அப்படி தொட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. ஸோ கிரிட்டிசிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நல்லா படித்தா இன்னொரு 5 மார்க் என் கூட எடுத்துக்கூடாதுமாங்க. ஆமாம், ஃபெயில் ஆனால் எதுக்கு ஃபெயில் ஆகிட்டாமாங்க. கொஞ்சம் குறையா மார்க் எடுத்துனா எதுக்கு அதிகம் இன்னும் பேசியிருக்கலாம்ல அப்படிம்பாங்க. ஸோ எவ்ரிபடி வில் பி கிரிட்டிசைஸ். யூ மஸ்ட் காட் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங் எனஃப் அண்ட் ஸ்டே இன் யுவர் கன்விக்ஷன். உங்கள் கன்விக்ஷனோட காரியம் செய்யும் போது யூ வில் பி ஸ்ட்ராங். கன்விக்ஷனில் ஏதோ செய்கிறோன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக அந்த கிரிட்டிசைஸில் அவங்க பாதிக்கப்படுவாங்க. சர்ச்சஸ் உள்ள இருக்கிற அந்த காஸ்ட் கல்ச்சர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கிள்? வாட்ஸ் யுவர் டேக் ஆன் இட்? What do you mean exactly caste culture? Like caste culture-னா என்ன, எப்படி? இப்போ ஃபெலோஷிப், மேரேஜ் அது மாதிரி வரும்போது எங்க பீப்புள்குள்ள தான் உள்ளவே we'll marry. factions. Yeah. Okay. ஆண் ஜாதி பெண் ஜாதி மாத்திரம் பார்க்காம அதுக்குள்ள people see divisions. ஆணுமே பெண்ணுமே ஜாதியா? Good one. சரி எனக்கு அதுதான் கேஸ்ட் சிஸ்டம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே. இப்போ நார்மலாக வெளி மக்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி பேசுகிறவங்களா இருக்கட்டும், தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறவங்களா இருந்தால் கூடவே அந்த கேஸ்ட்டுக்கு முரண்பாடாக இருக்கும்போது பைபிளை தூக்குற நம்மளே அந்த கேஸ்ட் சிஸ்டம்க்கு ஈடு கொடுத்து நிறையா கிறிஸ்டியன் மேரேஜ் பீரோஸில் நிறைய மினிஸ்ட்ரிஸ்குள்ள கேஸ்ட்னு ஒரு டிவிஷன் போட்டு நாடார், வன்னியர், வெள்ளாளர் அப்படின்னு போட்டு அந்த கிறிஸ்டின் மேரேஜ் பீரோவில் இருக்கிறவங்க ப்ரீச் பண்ண நம்மளே அதை வச்சிருந்தா அது என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு புரியுது. நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப இன்டெப்த்தான கேள்வி. முதல்ல வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங், தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். கேஸ்டிசம் வந்தது, இட் இஸ் பியூர்லி பை ஹிந்துயிசம். இதை நீங்கள் வந்து அவங்களுடைய வேதங்கள் கற்றுக் கொடுத்தது. மேன்மேட் ரிலிஜன் டிவைடட் த பீப்புள். அப்போ அந்த கேஸ்ட்டு வந்து நம்ம கல்ச்சருக்குள்ளே நுழைஞ்சுது. இந்த டீச்சிங் நம்முடைய கல்ச்சருக்குள்ளே நுழைஞ்சுது. நம்முடைய கலாச்சாரம் வந்து உறவின் அடிப்படையில், அந்த உறவின் அடிப்படையில் தான் நம்முடைய கலாச்சாரம் உண்டாகுது. இப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது நீ செருப்பை வெளியே கழட்டிட்டு போட்டுங்கிறது ஒரு கல்ச்சர் மாதிரி நமக்கு தெரியுது. we follow that also. ஏன் வெளியில் இருக்க அடுக்க உள்ளே கொண்டு வந்துடாதப்பா, அது பிள்ளைங்க இருக்காங்க விளையாடுவாங்க, அவங்களுக்கு அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருங்கிறது. அதை நம்ம வந்து பின்னால் ரிலீஜியஸ் கலராக்கணும். வீட்டு வாசலில் மஞ்சள் அடிப்பாங்க. எதுக்கு? இந்த மஞ்சளில் இருக்கிற பவர் வந்து அந்த கிருமியெல்லாம் வெட்டிடும். அப்போ யூ வில் பி சேஃப்னுட்டு நம்ம தான் பெயிண்ட் அடிக்க படிச்சிட்டோம்ல. மஞ்சள் யூஸ் பண்ணுறதில்ல, அதில் பெயிண்ட் அடிச்சுட்டு வாங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது அந்த அந்த கல்ச்சரை ரிலிஜியன் வந்து ஆக்குபை பண்ணி டிஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ வாட் வி ஹேவ் இஸ் அ கல்ச்சர் டிஸ்டார்டட் ஆர் பெர்வர்டட். அதான் ரைட்டான வார்த்தைன்னு சொல்லுவேன். அப்போ நம்முடைய கல்ச்சர் வந்து என்ன பர்பஸுங்கிறதுக்காக கொண்டு போச்சு. ஒரு வீட்டில் சிக்கன் பாக்ஸ் யாருக்காவது வந்துட்டுனா வீட்டை பெருக்கி வெளியே போடாதன்னு சொன்னாங்க. வீட்டை பெருக்கி வெளியே போயிட்டா லட்சுமி வெளியே போயிடுவான்னு சொல்லி பயமுறுத்தினா தான் போடாமல் இருப்பான். இவங்க என்ன சொன்னாங்க, அதில் இருக்கிற அந்த இது கீழே விழுந்து அது வெளியே பரவும்பா, ஊர் முழுதும் வந்துருங்கிறதுக்காக விட்டாங்க. ஆனால் அப்படி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ரிலிஜியஸ் ஃபெய்த்துன்னு சொல்லுகிற காரியம் நம்முடைய கல்ச்சரை விழுங்குறதுக்கு நம்ம ஒட்டு கொடுத்ததுனால கல்ச்சர் பெர்வெர்ட் ஆயிடுச்சு. கல்ச்சர் உண்டானது ஒரு நல்லமான காரியத்திற்கு தான். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டீங்க மேரேஜ் பண்ணும்போது கேஸ்ட் பார்க்குறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு. அதுதான் ரொம்ப மெயினாக. நல்லா கவனிங்க, நான் சொல்கிற காரியத்தை. நான் கேஸ்ட் சப்போர்ட்லாம் கேஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டான ஆள். என் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் ஒன்று, நான் கேஸ்ட்டை பார்த்து தான் கொடுக்கல, அதுவும் அமைஞ்சிருச்சுன்றீங்க. இந்த பர்பஸ் என் பிள்ளைக்கு, இந்த பர்பஸ் என் மருமகனுக்கு அல்லது மருமகளுக்கு, 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த பர்பஸை நிறைவேற்றுவாங்க. அதுதான் ஒன்றே ஒன்று இருந்தது. வாட் இஸ் தர் பேக்ரவுண்ட், வாட் இஸ் தர் எக்கனாமிக்கல் கண்டிஷனுங்கிற வார்த்தையை நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய 4 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். எதுக்கு? ஆண்டவருடைய நோக்கம் அவள் மூலம் நிறைவேறணுங்கிற அந்த ஒரு தாட் இருந்தது, டாமினண்ட்டாக இருந்ததுனால. ஆனால் திருமணத்தில் நிறைய பேர் அதை பார்க்கறதில்ல ஃபஸ்ட்டு. நான் அதனால எப்பவும் சொல்லுவேன் யங்ஸ்டர்ஸ்க்கு, முதல்ல பர்பஸை கண்டுபிடி, அதுக்கு பிறகு பொண்ணை தேடு. உன் பர்பஸை நிறைவேற்றக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர்
உனக்கு வந்து சரியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ சர்ச் வந்து டோட்டலி ஃபெயில் டு மேக் த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தர் வெரி பர்பஸ் இண்டிவிஜுவலி. அதை வந்து டீச்சிங் இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, எல்லாரும் பார்த்தாலும் இடுப்பு வலி முதுகு வலிக்கே ஜோம் பண்ணி கண்ணீர் விடாத கை விடாதன்னு சொல்லி அதையே ஹைலைட் பண்ணதுனால இது எல்லாருக்கும் இருக்க நீடு. அப்போ அந்த வெரி பர்பஸை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பர்பஸை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அடுத்தால வர எலிமெண்ட் எல்லாமே அடி வாங்கும். சின்னது பெருசா அப்படிங்கிறது இல்லை. இப்போ என்னுடைய 3வது பையன் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவனுடைய தீர்மானம் காலேஜ் டேஸில் இருக்கும்போது, அது அவனுடைய கேரக்டர் எப்படி, பர்சனாலிட்டி எப்படி, சாதாரண சின்னதாக இருக்கும்போதே பர்த்டேனா எல்லா பக்கத்தில் இருக்க ஏழை பிள்ளைங்களாம் கூட்டு வந்து அம்மாட்ட சொல்லுவான், அம்மா இவங்களுக்கு கிடைக்காத சாப்பாடு பண்ணி கொடுங்கம்மா அம்மா. ஸோ அதனுடைய கேரக்டரே ஆகிப்போச்சு, பர்சனாலிட்டி ஆகிப்போச்சு. அதுதான் திருமணத்துலேயும் வச்சுருந்தான். ஏன்னா ஒரு நல்ல ஏழை குடும்பத்தில். அண்ட் வென் த ப்ரப்போசல் கேம் வி சா தட் பிகாஸ் அதான் பர்பஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து விட்டோம், நல்ல குடும்பம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டிக்கு வராதனால, காரணம் டீச் பண்ணப்படாதனால. 3வது இன்னொன்று, குரோட்டன்ஸ் நீங்கள் வளர்க்கும்போது சில குரோட்டன்ஸ் நிழலில் தான் வளரும். சில குரோட்டன்ஸை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். சில குரோட்டன்ஸை நீங்கள் வளர்க்கணும்னா நீங்கள் அதுக்கு வெயில் வேணும். ஸோ எல்லா செடிக்கும் வித்தியாசமான என்வாரன்மெண்ட் தேவைப்படுது. இப்போ உங்கள் பிள்ளை எந்த வீட்டில் வளர முடியும், எந்த வீட்டில் இன்பமாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியுங்கிற என்வாரன்மெண்ட் வந்து ஒருவேளை அதே கேஸ்ட்னால உண்டாகணும்னா அதை பற்றி தவறு இல்லை. இல்லை அப்போ கேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, கேஸ்ட் பார்க்கணும் இல்லை. வாட் இஸ் என்வாரன்மெண்ட் த ஃபேமிலி வில் கிவ் டு மை சைல்டு, அதுதான் முக்கியம். அதுக்கு ப்ரையாரிட்டி தான் கொடுக்கக்கூடாது வழியே. அதில் வந்து அது இஃப் இட் ஹேப்பன்ஸ் பர்பஸ் அவங்களுடைய லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுற ஒரு இடத்துல எந்த பிள்ளையும் இருக்கிறது பற்றி தப்பு கிடையாது. ஸோ அங்கே கேஸ்ட் பிளேஸ் த ரோல், பட் இட்ஸ் நாட் டாமினேட்டிங் ரோல். இட் ஷுட்ன்ட் பி தி இன்ஸ்டிகேட்டர். அதை நீங்கள் கொள்கையாக மாற்றும் போது நீங்கள் ஒரு வெறியனா மாறுறீங்க. அப்போ அந்த கிறிஸ்டின் மேரேஜ் இதில் வந்து கேஸ்ட் சிஸ்டம் அது இருக்கிறது ஓகே, அக்செப்டபிள் சொல்கிறீங்க. நான் கிறிஸ்டியன் மேரேஜில் கேஸ்ட்டை ஏன் பார்க்குறேன்னு நான் கேட்குறேன். முதல்ல பர்பஸை பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டை ஏன் பார்க்குறேன்? முதல்ல பர்பஸை பார்க்குறதுக்கு ப்ரையாரிட்டி வந்துட்டுனா எந்த கேஸ்ட்லேருந்து வர்றதுக்கு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலன்ட்டு. இப்போ என் பிள்ளை அந்த பேக்ரவுண்டு போகுது, அங்கே மேனேஜ் பண்ண முடியாதபடி என் பிள்ளை இருக்கிற கேரக்டர் இருக்குன்னா அங்கே கொண்டு ஏன் திணிக்கிற? நிழலில் வர்ற செடியை கொண்டு வெயிலில் வச்சா அது கறிதான் போகும். மணி பிளான்ட்னா வீட்டுக்குள்ளே தான் பலர் வைப்பீங்க. மணி பிள்ளையை கொண்டு எங்கேயாவது வனாந்திரத்தில் பலர் வைக்க முடியாது. ஸோ யூ கிவ் அன் என்வாரன்மெண்ட் வேர் தே வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். அது இவங்க என்ன அப்பா அம்மா நினைக்க நம்ம ஜாதியில் எடுத்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க நேச்சுரலாக. பிகாஸ் நம்ம காஸ்டிசத்தை வந்து அப்படியே கல்ச்சருக்குள்ளே நுழைச்சி, நம்முடைய சொசைட்டிக்குள்ளே நுழைச்சி, நம்ம இன்னும் ரட்சிக்கப்பட்ட ஹிந்து. ஒரு நிமிஷம் எனக்கு கன்ஃபியூசிங் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்டிருந்தா அவன் கிறிஸ்துக்குள்ள தானே வந்திருக்கணும். அவனா உள்ளுக்குள்ள ஹிந்து ஐடியாலஜி, ஹிந்து தாட் தானே வச்சிருக்கான். அதனாலதான் அவன் ஜாதி பேசுறான். ஆனா என்ன நடந்ததுன்னா, இதை டிவைட் பண்ணி அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து, அதுக்கு இது கொடுத்து நீ வந்தான் இவன் தான் பேர் பின்னால வேற போட்டு அவனை அப்படியே சோக் பண்ணிட்டோம். அதனால அது வந்து எடுக்கிறது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அங்கிள், இப்போ மேரேஜ்க்கு மாத்திரம் ஐசோலேட் பண்ணாம லைக் காஸ்ட் கல்ச்சர் இஸ் ஆல்சோ சீன் லைக் இன் தி சர்ச், லைக் மினிஸ்ட்ரி அப்படி எடுக்கும்போது லைக் பீப்புள் ஆஃப் த ஹையர் காஸ்ட் ஹேவ் மோர் கிரெடிபிலிட்டி. உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது மாத்திரம் இல்ல, சர்ச்சும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. நிறைய இந்த மெயின் லைன் சர்ச்சஸ்ல கூட அந்த நிறைய பாஸ்டர்ஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட்னால வர அந்த பொசிஷனா இருக்கட்டும். மெயின் லைன் சர்ச் நீங்க சொல்லுவீங்க, நான் பார்த்ததுல பெந்தை கோஸ்திக்குள்ள அதே குஸ்தி இருக்கு. எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஜெனசிஸ்ல said right, like we were made in the image of God, in the likeness of God. Maybe that is something. இல்ல, அவங்க உடனே இருப்பாங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா என்னுடைய மக்கள் இடத்துல இருந்து கொண்டு வான்னு சொல்லலையே, அங்கேயே பொண்ணு எடுக்கலையே அப்படின்னு சொல்லலாம். லோத்து போன இடத்துல பொண்ணு எடுத்துக்கிட்டான்.
ஆபிரகாமுடைய கூட வந்து அவனுடைய மகன் சரி அண்ணன் பிள்ளை யாருன்னு வச்சுக்கிட்டோம், அவன் அங்கே போன இடத்துல பெண்ணு எடுத்துக்கிட்டான். பட் ஆபிரகாம் பார்த்தான் இங்கே உள்ள பொண்ணுங்களுடைய என்வாயர்மெண்ட் the brought up was not right. நான் அதை வெளியே நான் தான் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு அடுத்த நாட்டு பிள்ளைய மேரேஜ் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ பிக் டஃப் ஃபைட். மேரேஜ்னு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் அந்த டவுரி அப்படின்றது வருது. நிறைய மரணங்கள் இப்போ நம்ம கேள்விப்படுவோம். டவுரிலாம் இட்ஸ் ஆல் மேன்மேட் அட்டாச்மெண்ட் தானே. டவுரி எங்கேருந்து பிடிச்சோம் நம்ம? ஆக்சுவலி பார்த்தா பைபிள் படி பார்த்தா ஈசாக்கு கொடுத்து கூட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா ஆக்சுவலி கொடுத்து வரணும். ஆமா, மாப்பிள்ளை விற்கும் போது என்ன செய்வீங்க? வேலை கொடுப்பீங்க. ஓகே. ஸோ மெனி டைம்ஸ் the bridegroom is sold for a price. அப்போ அந்த கன்செப்ட் இட் செல்ஃப் இஸ் ராங். அதை கிறிஸ்டியானிட்டிலேருந்து எடுக்கிறதுங்கிறத காட்டிலும் சமுதாயத்திலேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. இட்ஸ் நாட் த சர்ச் மெச்சூர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரீபார்ன் ஆயிட்டாங்கங்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் இந்த growthக்கு வரும். ஆனால் church has a role, it has to play, it has to preach, it has to teach the people about that is a responsibility of the church. Church must preach. Uncle, so what do you think is the biblical standard to approach all these things? அதான் நான் சொல்லிட்டேன், பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் இஸ் த ரைட் ஃபினிஷ். He may be anybody from any country, any language, anything. என்னுடைய இப்போ நார்த் இந்தியா கல்ச்சருக்கும் சவுத் இந்தியா கல்ச்சருக்கும் சொல்கிறேன். நார்த் இந்தியா கல்ச்சர் அப்பா அம்மா வந்தாலும் சரி, மாமா மாமியார் வந்தாலும் முதல்ல போய் கால் தொட்டு கும்பிடணும். நம்ம தமிழ் கல்ச்சரில் காலை தொட்டு கும்பிடுறதா? அவங்க காலில் எதுக்கு நான் விடணும்? பட் அங்கே அது நேச்சுரலாக எல்லாருக்குள்ளேயும் உண்டாகிற ஒரு காரியம். ரெண்டாவது, நார்த் இந்தியன் கல்ச்சர் ஒரு மருமகான் வீட்டுக்கு வந்துட்டான்னா மாமியார் காலை பிடிச்சி விடணும், சம்மந்தி காலை பிடிச்சி விடணும், மசாஜ் பண்ணி விடணும், புருஷன் காலை மசாஜ் பண்ணணும் காலை. ஆமாம், பிகாஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர், எல்லாரும் வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ மாமியார் காலை பிடிச்சி மசாஜ் பண்ணி விடணும், சம்மந்தி காலை பிடிச்சி மசாஜ் பண்ணி விடணும், புருஷன் காலை பிடிச்சி மசாஜ் பண்ணி விடணும். நம்ம ஊரில் அந்த காலில் அடி வாங்காமல் இருந்தானே சரிதான். ஸோ கல்ச்சர் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கி அங்கே கொடுத்துட்டு அவள் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான்னு அந்த மாமியார் நினச்சிதுன்னா யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் இன் அ ஃபூலிஷ் என்வாயரன்மெண்ட். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்வாயரன்மெண்ட் வரணும். எங்கே என்வாயரன்மெண்ட்டில் என் பிள்ளை ஒழுங்காக சமாதானத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்ற முடியும், அந்த சூழ்நிலையில் வைக்கப்படணும்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காரியங்கள்லாம் தன்னால் போயிடும். ஆனால் இது ப்ரீச் பண்ணப்படணும். பட் ஆனால் ப்ரீச்சிங் அலோன் இஸ் நாட் கோயிங் டு சேவ். ஏன்னா பிள்ளை வளர்ந்தது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். ஆமாம், டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்ற பிள்ளை படிச்சிருக்குன்னு வைங்களேன். சின்ன வயசுலேருந்து டேபிளில் சாப்பிட்ற பிள்ளை, ஃபோர்க்கு ஸ்பூன்லாம் கொடுத்து ஏன்னா வளர்த்துருக்காங்க. அதை கொண்டு போய் கிராமத்தில் கட்டி கொடுத்தா பாயில் உட்காந்து சாப்பிடணும், அது எப்படி சாப்பிடும்? அது மேலே கீழெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அன்டில் த சைல்டு நான் செய்யணும் அப்படின்னு ஒரு வில் பவரை உண்டாக்காம. ஸோ அந்த மாதிரி என்ன, அப்போ அந்த மாதிரி அப்போ டேபிள் சேர் இருக்கிற வீட்டாக பார்த்து கொடுத்தா என் பிள்ளை பத்திரமா இருக்கும்னு நினைக்கணும். ஓகே, அது ஒரு ஹேபிட் தானே, இட்ஸ் ஹேபிட். அப்போ ஹேபிட்டை பார்க்கும்போது அடுத்தாலும் மற்ற காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. மூணாவது, இந்தியாவுடைய மேரேஜில் வெளிநாட்டு மேரேஜ் மாதிரி இண்டிவிஜுவலுக்கும் நடக்கலை. இங்கே ஃபேமிலிக்கு இது மேரேஜ் நடக்குது முதல்ல. வெரி ரைட். அப்போ அக்செப்டபிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல எந்த பெண்ணானாலும் ஆணானாலும் தனித்து விடப்படுவான். இங்கே ஆனர் கில்லிங் வரைக்கும் போயிடுறாங்க, பட் ஆனால் தனித்து விடப்படுவான். அதுக்காக என்ன செய்யறதுன்னா, சரி சேம் கலர் இருக்கிற பேர்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பிரச்சனை வேணாம், சேஃபாக இருக்கணும், பீஸாக இருக்கணும், கரெக்டாக நமக்கு செட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபைனலி பர்பஸ் ஆஃப் காட் இந்த பிள்ளைக்கு என்னது, இந்த பிள்ளைக்கு என்னது, இவங்க ரெண்டும் சேர்ந்து இந்த என்வாயரன்மெண்ட்ல வளருவாங்களா, அதுதான் முக்கியம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than anything else. That is my conviction. Uncle, what do you tell for churches, Uncle?
இது வந்து வெறும் காமனான ஒரு டீச்சிங் கொடுக்க முடியாது. வேதம் எழுதப்பட்டது தேவ மனிதர்களால, தேவ ஆவியானவரால. தீமோத்தேயு உடைய அப்பா கிரேக்கனா இருந்தும் ஏன் எழுதணும்? எதுக்கு எழுதணும்? மோவாபியனாகிய ரூத்தினிடத்தில் பிறந்தேன்னு ஏன் எழுதணும்? ரூத்தினிடத்தில் பிறந்தேன்னு எழுதிட்டு போயிருக்க வேண்டியதானே. வேசியாகிய ராகாபிடத்தில் பிறந்தேன்னு ஏன் எழுதியிருக்கணும்? ஒரு அடைமொழி இருக்குது. அப்போ மோவாபியர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் எழுதியிருக்காரு. ஆனால் அங்கேருந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது உணர்த்துறதுக்கு தானே. அப்போ அந்த ஐடென்டிட்டி நீங்கள் எங்கே கட் பண்ணீங்க? ராகாபுக்கு ஐடென்டிட்டி என்னது? ஹார்லட். அதை ஏன் கட் பண்ணல? சரி, இப்போ ரசிக்கப்பட்டாலும் அது பிறகு இதுகள் எபிரேயர்ல எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ ஐடென்டிட்டிக்காக நம்ம சொல்றது சில காரியங்கள், அது வந்து டாமினண்டா ஆகக்கூடாது. இதெல்லாம் மேன் கிரியேட்டட் திங்ஸ் தான், டிவிஷன்ஸ். அதை நம்ம வந்து ரிலிஜன்கிற பேர்ல பால் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது கிறிஸ்டியானிட்டியில் வந்தவங்க பாதி திருப்பி போடாத அப்போ அப்படி சொல்லுவேன். கிறிஸ்தவுக்குள்ள வந்த பிறகும் திருப்பி போடாமல் இருக்கும்போது அதனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். ஐ நெவர் பாதர் அபவுட் த கேஸ்ட் இன் மை டீம். கம் அண்ட் சீ இன் ஜேம்ஸ். எனக்கு நிறைய பேர் என்ன கேஸ்ட்னே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிடவும் விரும்பல. இவனுக்குள்ள இந்த கிருபை இருக்கு யூஸ் பண்ணு, இவனுக்குள்ள இந்த கிருபை இருக்கு யூஸ் பண்ணு. நான் எது கேஸ்ட் பார்க்கணும்? என் பிள்ளைங்களுக்கே அப்படிதான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது then naturally நாங்கள் we are perfectly fitting with each other and moving on. இது சர்ச் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம பேசினதில் ஐ திங்க் வி ஆர் நம்ம கேஸ்ட்டையும் அந்த மேரேஜையும் ஒரு கேஸ்ட்டை பற்றி மேரேஜோடைய கான்டெக்ட்ஸில் பேசிகிட்டு இருந்தோம். ஐ ஜஸ்ட் ஹேவ் அ கப்புள் ஆஃப் தாட்ஸ் லைக் மேபி யூ கேஸ் கேன் டெல் மீ வாட் யூ திங்க். ஸோ மேரேஜ்னு சொல்லும்போது வாட் அங்கிள் வாஸ் ஷேரிங் வாஸ் லைக் கேஸ்ட் இன்ஸ்டிகேட்டராக இருக்கக்கூடாது. பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ்? உங்கள் பர்பஸுக்கு ஏற்றவங்கள தெரிஞ்சுட்டு கூட இருந்தீங்கன்னா அது உங்களோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வெறும் நம்ம வந்து கேஸ்ட்டை மட்டும் ஐசோலேஷன் அந்த ஒரு சிஸ்டமாக பார்த்தோன்னா, ஒரு நீ வந்து இந்த குரூப் அதனால நீ பெரியவன், நீ வந்து இந்த குரூப்பை நான் சின்னவன், நீ சின்னவன், அந்த மாதிரி பார்த்தோன்னா there is no room for that in the Bible. That is evil. Yeah, that is evil. அக்கா சொன்ன மாதிரி லைக் இமேஜ் ஆஃப் காட், இமாகோ டே, நம்ம வந்து ஆண்டவருடைய சாயலில் படிச்சிருக்கோம். ப்ளஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் ஸ்கிரிப்டே ஃப்ளிப் பண்ணிடுவார். நீ மாஸ்டராக இருக்கணும்னா செவன்டார், நீ செவன்டாக இருக்கணும்னா மாஸ்டராக இருந்து. அது எப்படி கன்செப்டலைஸ் பண்ணுறதுனே தெரியாது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா லைக் இஃப் யூ வாண்ட் பி கிரேட் யூ ஹேவ் டு சர்வ். ஸோ அங்கே வந்து நம்ம பெரியவங்க சின்னவங்கன்ற அந்த ஸ்கேலே இல்லை. So I don't think as a Christian you can justify discriminating someone based on their caste. Yeah, beautifully said. Yeah. ஈவன் நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல 5 விதமான ஊழியருக்குன்னுட்டு, அது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசினா, நான் பார்க்குறது ஹரிசாண்டல் லெவலில். ஓகே, இப்படி பார்க்குறீங்க, இப்படி டிவிஷன் ஹயாரிக்கல் பார்க்கல. முதலாவது அப்போஸ்தலர், 2வது ஒரே லைனில் தான் நிற்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே என்ன திங்கிங்? அப்போஸ்தலர் முதலாவது மேலே தூக்கி வச்சுரு. வாட் ஃபார்? இட் இஸ் நாட் த ரைட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ வி ஆர் கிவிங் எ ராங் இன்டர்பிரிட்டேஷன் டு ப்ரூவ் அவர் செல்ஃப்ஸ். அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும், ஜாதியானாலும் சரி, எல்லாம் ஒரே லெவலில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொந்தரவும் இல்லை. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு என்கரேஜிங்காக இருந்ததுன்னா ஷேர் இட் வித் சம்ஒன். Until next time, never forget God writes extraordinary stories through ordinary beginnings.